Hi friends, இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் மேக்ஸில் லீனியர் அல்ஜிப்ராவில் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்மா. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா பேசிக்ஸ் எடுத்துருப்போம்ல, டிட்டர்மினன்ட் எடுத்துருப்போம். எடுத்துகிட்டு நீங்கள் இந்த டாபிக்லாம் கவர் பண்ணணும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் டாபிக் மேட்ரிக்ஸில் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்ன, எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன அப்படின்னா குரூப்பில் நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகுறீங்க. ஆனால் அதுக்கான இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறதே பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த குரூப் அப்படிங்கிறதே எதுக்காக அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய சம்ஸாக இருக்கட்டும், மெயின் விஷயமே ப்ராக்டிஸ்க்காக சம் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நான் அதை தான் பண்ண போகிறேன். ஒரு ப்ராப்ளம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சால்வ் பண்ணி ஆன்சர் போடுங்க. அதுக்காக தான் அந்த குரூப்பே க்ரியேட் பண்ணியிருக்குது. பட் என்ன அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நான் 2 weeks பிஃபோர் தான் நான் அந்த குரூப் போட்டேன். டிஆர்பி குரூப்பு கிட்டத்தட்ட 100 பீப்புளுக்கு மேலேயே ஜாயின் பண்ணிட்டீங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் என்ன அப்படின்னா மெயின் விஷயம், மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா சம்ஸ் வந்து அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு ட்ராக்கில் போனாலுமே என்ன கொஷின் கேட்டாலுமே உங்களை ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த விதத்தில் தான் நான் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுறனோ உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத ஜஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ நான் எண்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போவே ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராக்டிஸில் உங்களை நான் இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் குரூப்பில் ஆக்டிவாக இருக்கீங்களோ ஸோ அவங்கள நான் ஃபில்ட்ரு பண்ணி நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா ப்ராக்டிஸ் குரூப்பில் ஆட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் உங்களை வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லலை. நான் கொடுக்கக்கூடிய சம்ஸை ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள். இப்போது இன்றைக்கி எடுக்க போகிறது மேட்ரிக்ஸு. ஸோ நீ ஆல்ரெடி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்த அப்படின்னாலே உங்களுக்கு இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சம்முக்கு உனக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத போட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஈவன் நீ சொல்யூஷன் ஷேர் பண்ணாலும் எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரி, இன்றைக்கி வந்து மேட்ரிக்ஸில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்ம டிஆர்பி ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் படிக்கணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஜஸ்ட்டு கிடைக்கக்கூடிய 3 monthஸில் நம்மளால் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதே ஒரு பிக்கஸ்ட் டாஸ்க்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்மளோட கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் கிளாஸஸ் 1 to 3 நம்ம கிளாஸஸ் போவோம். சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் வந்து அதாவது கொஷின்ஸ் கொடுத்துருவேன், ப்ராக்டிஸ் செக்ஷனாக போகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து 7 daysமே என்கேஜாக தான் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருக்குறேன். ரீசன் என்ன அப்படின்னா இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதாவது கிளாஸஸ் பார்த்துட்டு எடுக்கக்கூடிய நோட்ஸ் மேக்ஸிமம் 2 hours இஸ் எனஃப். ஓகேங்களா? ஸோ இப்போலேருந்தே நீங்கள் 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். தென் அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு 4 hours அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் அதாவது டைமிங் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் இப்போ எல்லாம் விட்டுட்டு கரெக்டாக நமக்கு பிளானர் வந்ததுக்கப்புறமோ இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமோ நீங்கள் அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பேர்டனாக இருக்கும். உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது புரியாது. அந்த டைம் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஐயோ, ஏன்னா மெயினாக ஒர்க்கிங் பீப்புளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம கிளாஸில் வந்து இதில் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா இப்போது ஜாயின் பண்ணிக்க கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே பாய்ஸாக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க தான். பட் அவங்கக்கிட்ட நான் சொன்ன விஷயம் அதுதான், 7 daysமே என்கேஜாக இருக்குமா. பட் ஆனால் எனக்காக ஒரு 2 hours ஒதுக்கி கிளாஸஸ் மட்டும் கோ த்ரூ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் அதுதான். ஒன்றும் இல்லை, இப்போலேருந்தே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, ஏஇ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு மேக்ஸ் மட்டும் படிங்க. ஓகேங்களா? இப்போ வரக்கூடிய இயர் பார்த்தீங்கன்னா அடுத்து இபியும் வருதுங்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. ஆனால் நெக்ஸ்ட் இயர் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய வேகன்சி இருக்குது. நீங்கள் படிக்கிற வேலை மட்டும்தான். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அப்கமிங் இயர் நிறைய எக்ஸாம்ஸ் வருது. ஸோ உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா போர்ஷன்ஸை நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ரிவிஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸில் வந்து
உங்களுக்கு டிட்டர்மினண்ட்டுக்கு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். மேட்ரிக்ஸில் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். அதிக கொஷின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிலேருந்து கேட்பாங்கம்மா. ஓகேவா? ஏன் அப்படின்னா மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு உள்ளுக்குள்ளே நிறைய மேட்ரிக்ஸ், மேக்ஸிமம் ஒரு 20 மேட்ரிக்ஸ் இருக்கும். சிமெட்ரிக்கு, ஸ்கியூ சிமெட்ரிக்கு, அப்புறம் வந்து என்னது அப்பர் ட்ரையாங்குலர், லோயர் ட்ரையாங்குலர், ரோ மேட்ரிக்ஸு, காலம் மேட்ரிக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸு, மேட்ரிக்ஸ் ஏ தீட்டா, இந்த மாதிரி நிறைய மேட்ரிக்ஸ் கிட்டத்தட்ட 20 மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் அரேயில் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடியதை தான் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ M × N, ஓகே. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் மேட்ரிக்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் அதாவது பேசிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் ட்ரையாங்குலர், லோயர் ட்ரையாங்குலர், ஸோ அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டயக்னல் மேட்ரிக்ஸு, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இதிலெல்லாம் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது சிமெட்ரிக்கு, ஆர்த்தோகோனலுக்குலாம் உள்ளே போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக கொஷின்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ 2 வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் வந்து மேட்ரிக்ஸில் கேட்பாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் A to Z ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்வர்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. மேட்ரிக்ஸில் நீ கவர் பண்ணக்கூடிய 2 திங் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போஸு, இன்வர்ஸு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா டிரான்ஸ்போஸ்னால் என்ன, இன்வர்ஸ்னால் என்ன, ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுப்பா. ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது இது இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு தலைகீழி. தமிழில் சொல்லணும்னா ஏயோட தலைகீழி, அதை தான் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் வேறு, இன்வர்ஸ் வேறு. டிரான்ஸ்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சம்மை எடுத்துக்கோங்களேன். இப்படி இருக்கிறத நான் இப்படி எழுதுகிறேன். எப்படி எழுதுகிறேன்? 1 1 2 1 2 -1 1 -3 3. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கிறத இந்த மாதிரி எழுதுறேன்ல, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போஸ். புரியுதுங்களாப்பா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இந்த 2 விஷயத்தை தான் நீ மேட்ரிக்ஸில் கவர் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த டிரான்ஸ்போஸ் சொன்னல, ரோ அண்ட் காலம், மோஸ்ட்லி அது எதில் வரும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் வரும். ஓகேங்களா? மோஸ்ட்லி நான் இப்போ சொன்னல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னல, நிறைய மேட்ரிக்ஸ் சொன்னல, அதில் நீ ப்ராப்பர்ட்டிஸுங்கிற ஒன்று அப்ளை பண்ணுற அப்படின்னாலே இந்த டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணி தான் அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் மேம், அப்போ நீங்கள் மேட்ரிக்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிக்க சொன்னீங்க மேம். ஸோ மேட்ரிக்ஸையும் நான் பைகாட் பண்ணிவிட்டேன், உள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் பைகாட் பண்ணிட்டேன் அப்படின்னா நோ யூஸ். அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா உனக்கு கொஷின் வந்து மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணி உனக்கு கேட்பாங்க. இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, நான் உனக்கு என்ன சொன்னேன், 2 விதமான கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னேன்னா அந்த 2 விதமான கொஷினை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன்று ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், இன்னொன்று ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு பேரலாக உங்களுக்கு நான் கொஷின் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுங்கிறதுனால எனக்கு கீழே கூட ஆன்சர் வேணாம். டிஆர்பி குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பில் வந்து எனக்கு உங்களோட சொல்யூஷனே ஷேர் பண்ணால் கூட இட்ஸ் ஃபைன். ஓகேவா? ஆனால் இந்த வீடியோவை அப்படியே பார்த்துட்டு விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் போட்டதுக்கே பிரோஜனம் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நேற்று இதை நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருப்பேன். அந்த சம்ம தான் இதில் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ஆன்சரையும் இதில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் அப்போ மேம் நாங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணுமானா, கண்டிப்பாக சால்வ் பண்ணணுமா. ஸோ நீங்களும் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி நீங்களும் காமன் குரூப்பில் எனக்கு ஆன்சர் வந்து ஷேர் பண்ணாலும் நல்லது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நான் எதுக்காக சொல்கிறேன்னா மேம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பைகாட் பண்ணுற வேலையே ஒத்து வராதுமா. ரீசன் என்னென்னா உனக்கு முதல்ல புரிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி அவங்க கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட கண்டிஷன் என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் முதல்ல உனக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸ்கியூ அப்படின்னா என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சாதான் அதுக்கடுத்து தான் அதில் அப்ளை பண்ணி, ஓகேவா, இப்போ ஏ இன்வர்ஸ் சேமாக இருக்குங்கிறது ஒரு கண்டிஷனாக அதை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இருந்ததுன்னா அது சிமெட்ரிக், இல்லைன்னா அது சிமெட்ரிக் இல்லை அப்படிங்கிறதே உனக்கு கொண்டு வர முடியும். ஓகேவா? அப்போ புரிஞ்சு படித்தா மட்டும் தான் நீ அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ அதனால் தயவுசெய்து பைகாட் மட்டும் பண்ணாதீங்க, என்ன சொல்ல வராங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்கன்னா பேரலாக ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னங்கிறத பாருங்கள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்,
டிரான்ஸ்போஸுங்கிறது மோஸ்ட்லி ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி வரும். ஏ இன்வர்ஸுங்கிறது நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னேன்னா, இப்போது நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ணிடுறேன்னா, முதல்ல ப்ராப்ளம் டீச் பண்ணிடுறேன். ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி, ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஏ இன்வர்ஸ், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா ஏ இன்வர்ஸ், ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுனால கேட்குறது உங்களுக்கு வந்து ரேராக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணியான கொஷின் தான் அதிகம் வரும் அப்படின்ட்டு. இப்போ ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஃபார்முலா 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ, ஓகேவா? அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? டிட்டர்மினன்ட் ஏ என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ இன் தட் ஃபார்முலா அப்படின்னா யூ கேன் கெட் தி ஏ இன்வர்ஸ். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போது டிட்டர்மினன்ட்டுங்கிறது லாஸ்ட் வீடியோ, ஸோ அதனால தான் வீடியோவை தொடர்ந்து பாருங்க என்ன. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட்டுங்கிறது நீ லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பேசிக்ஸாக கவர் பண்ணியிருப்பேன். அப்போ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது உனக்கு தெரியணும். இப்போ நான் இன்றைக்கி சொல்ல போகிறது என்ன அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ தான் உனக்கு நான் சொல்ல போகிறேன், ஓகேவா? இதில் முக்கியமான விஷயம், சரி மேம் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்க, ஓகே. இப்போ இந்த சம்ஸும் லென்த்தியாக இருக்குங்கிறீங்க, அப்போ இதை எப்படி கேட்டால் நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ட்விஸ்ட் என்ன வைப்பாங்கன்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி லென்த்தியாக ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல 0 வர மாதிரி வச்சுருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உனக்கு ஏ இன்வர்ஸ், அதாவது இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்? யூ ஷுட் ஃபைண்ட் தி டிட்டர்மினன்ட் வேல்யூ. இஃப் யூ கெட் தி டிட்டர்மினன்ட் வேல்யூ வில் பி 0 அப்படின்னா யூ ஜஸ்ட் கியூட் தி ப்ராப்ளம். அதாவது இதோட நீ என்ன பண்ணிட வேண்டியதான், அப்படியே கியூட் பண்ணிட வேண்டியதான். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, ஏன் மேம் அப்படின்னா இங்கே உனக்கு 0 வருது, ஸோ டோட்டலாக கண்டுபிடிச்சாலும் உனக்கு என்ன தான் வரும்? 0 தான் வரும், ஓகேவா? அப்புறம் ஏன் தேவையில்லாமல் நீ அட்ஜாயிண்ட் ஏலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, அப்போ என்ன பண்ணிடலாம், அப்போ டிட்டர்மினண்ட்டை தான் கண்டுபிடிக்கிறத தான் இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி உனக்கு ஆன்சர் வந்ததுங்கிற பட்சத்துக்கு தான் நீ என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இப்போ புரியுதுங்களா? இப்போது இந்த சம்மில் ஒரு நிமிஷம்ப்பா, இப்போ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் வந்து ஜஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ தான் நான் கேட்டிருந்தேன். பட் எனிவே நான் உங்களுக்கு என்ன போட்டுறேன் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் வரைக்கும் போட்டுறேன். முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணுமா? 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படிப்பா கண்டுபிடிப்போம்? 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 என்ன வரும்? 6 மைனஸ் 1 இன்ட்டு 3. இதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னே தேவையில்லை, ஜஸ்ட்டு சம்மை மட்டும் நோட் பண்ணிவிட்டு உனக்கும் எனக்கும் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். மேக்ஸிமம் நான் ஏதாவது இங்கே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது 3 2s are 6, 3 மைனஸ் 1, 3 மைனஸ் ப்ளஸ் 6 ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 6 மைனஸ் 3 உனக்கு 3 மைனஸ் 1 9 ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 5. இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 3 மைனஸ் 9 மைனஸ் 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 14, 14ல் 3 போயிடுச்சுன்னா மைனஸ் 11, ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும், ஓகேங்களா? இப்போ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் டிட்டர்மினன்ட் வேல்யூ, ஸோ இது போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறேன், ஓகேவா? அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்லிடுறேம்மா. ரொம்ப சிம்பிள். என்ன கண்டுபிடிக்கணும்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அதாவது ஒவ்வொன்றுத்துக்குமான கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை டைரெக்டாக எடுத்துக்கக்கூடாது. அதை டிரான்ஸ்போஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இட் வில் பி எ அட்ஜாயிண்ட் ஏ. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? இப்போ நீ என்னென்ன கோஃபேக்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பாயிண்ட்டை நீ என்ன சொல்லுவேன்? A11 அப்படின்னு சொல்லுவேன். இதை 12 13 21 22 23 31 32 33. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ A11க்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன்னா இதோட ரோ காலத்தை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 2x2 மேட்ரிக்ஸ் எடுக்கணும். அப்போ எனக்கு எதுப்பா வரும்? 2 மைனஸ் 3 மைனஸ் 1 3, ஓகேங்களா? இது எனக்கு A11. அடுத்தது A12னா எது? இந்த வேல்யூ. ஸோ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு ரிமைனிங் வேல்யூ எடுத்தேன்னா 1 1 2 3. அடுத்து A13யோட வேல்யூ என்னது? இந்த வேல்யூ. அப்போ இதையும் விட்டுட்டேன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 2x2 மேட்ரிக்ஸை எடுக்கணும். 2 மைனஸ் 1, ஓகேங்களா? தென் இருமா மொத்தம் 9 வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், 3 வேல்யூஸ். இதில் என்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அடுத்தது கண்டுபிடிக்கிறது மைனஸ், ஓகேங்களா? சரி மேம், இது ஏன் மேம் பண்ணுறோம் அப்படின்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏன் மைனஸ் வந்ததுங்கிறத சொல்லிடுறேன்.
பட் நீ ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இந்த ஆர்டரில் நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது எப்படி வந்தது, எதுக்காக அப்படி கண்டுபிடிக்கிறோங்கிற தியரிட்டிக்கல் பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, கோஃபேக்டருக்கான ஃபார்முலா -1 ஹோல் பவர் i + j. என்னம்மா ஐ ஜேன்னு ஏபிசிடியெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்காதீங்கம்மா. இந்த நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறல 1 1 1 2 1 3 2 1 2 2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறல அதை தான் ஐஜே வேல்யூன்னு சொல்கிறேன். அப்போ அந்த வேல்யூவை நான் ஆட் பண்ணி -1 இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 3ன்னு எடுத்துக்கிறேன். 2 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஃபார்முலா என்ன சொன்னேன்? -1 i + j. ஸோ 2 + 3 எனக்கு என்ன வரும்னா 5 வரும். -1 ஹோல் பவர் 5 -1 சாரி +5 -1 5 டைம்ஸ் போட்டோன்னா எனக்கு மைனஸ் தான் வரும். ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான், மேலே ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு ப்ளஸ் வரும். கரெக்டாக? ஸோ இது என்ன அப்படின்னா நான் கண்டுபிடிக்கிறதுக்கான கோஃபேக்டருக்கான சைனுக்கான ஃபார்முலா. பட் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னா இது எப்படி வந்ததுங்கிறதுக்காக தான். ஏன்னா சும்மா இதை எப்படி வச்சுக்கோங்கப்பா அப்படின்னா இது எப்படி வந்ததுன்னு தெரியாதுங்கிற ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணனே தவிர, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. இதையும் தாண்டி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இங்கே 1 1ன்னு வச்சுக்கோங்க. 1 1னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 2 வரும். 2னா அது ஈவன் நம்பராக, அதனால் இங்கே எனக்கு ப்ளஸ்ஸு. இங்கே 1 2, ஸோ எனக்கு 3 3னா ஆட் நம்பரு. ஸோ -1 ஹோல் பவர் க்யூப் அப்படின்னா -1 3னா ஈவன் நம்பர், அதனால் ப்ளஸ்ஸு. அப்போ இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா ஈவன் நம்பர் வந்தால் ப்ளஸ்ஸு வரும், ஆட் நம்பர் வந்தால் மைனஸ் வரும். ஓகேவா? நீ அதையுமே செக் பண்ணிக்க வேணாம். ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கிற வேல்யூவில் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ தெளிவாக புரியுதுல்லப்பா? இந்த சைனை விட்டுட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும், அதையும் நான் சொல்லிடுறேன். தென் அதுக்கு அடுத்தது 1 3க்கு அப்புறம் 1 4 1 5லாம் போடக்கூடாது. இங்கே என்ன அடுத்தது? இங்கே கண்டுபிடிக்கிறோம். என்ன கண்டுபிடிக்கிறோம்? 2 1 = இந்த வேல்யூனா எனக்கு எதுப்பா வரும்? இதையும் விட்டுட்டேன். ஸோ அப்போ 1 1 -1 3. ஓகேவா? A2 2 எனக்கு என்ன வரும்? இருமா வரேன். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு 2 2னா இங்கே வருமா? ஸோ இதையும் விட்டேன்னா 1 1 2 3 1 1 2 3. முதல்ல இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? வேல்யூ என்னப்பா வரும்? ஒன்றும் இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு பேர் கோஃபேக்டர்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் உனக்கு? 3 2s are 6 -3. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 3. அதுக்கு அடுத்தது மைனஸ் ஆஃப், இங்கே மைனஸ் இருக்குது அதனால் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்னப்பா வரும்? 1 3 -2. ஸோ அதனால் 1 -1. அடுத்து இதுக்கு வந்து -1 -4. ஸோ -5. அடுத்து -3 மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா -4. ஓகே. அடுத்தது இங்கே வந்து என்ன அப்படின்னா ப்ளஸ்ஸு தான். ஸோ 3 -2. ஸோ அதனால் எனக்கு 1 வருது. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூவை நான் எங்கே எடுத்து எழுதுறது? இருங்க வரேன். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து என்ன வருது? -11. மாடுலஸ் ஆஃப் A = எனக்கு -11. இது நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ஓகே. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கோம்? அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிச்சிட்ருக்குறோம். ஓகேவா? அட்ஜாயிண்ட் ஏல இன்னும் அட்ஜாயிண்ட் ஏ நான் என்ன சொன்னேன்? கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணாதான் அது அட்ஜாயிண்ட் ஏன்னு. ஜஸ்ட் வேல்யூ மட்டும் எழுதுங்க. 3 -1 -5 -4 1. தென் அதுக்கு அடுத்த வேல்யூலாம் எழுதலாமா? அதுக்கு அடுத்தது A23 வேல்யூ எனக்கு என்னப்பா வரும்? A23னா இது. ஸோ 1 1 2 -1 2 3 2 3னா 5. ஸோ அதனால் மைனஸு. ஓகே. அடுத்து இது வந்து என்னது? 3 1. ஸோ ப்ளஸ்ஸு. ஸோ இந்த வேல்யூனா 1 1 2 -3 3 2 அப்படின்னா எனக்கு என்ன வரும்? இதை விட்டுட்டிங்க அப்படின்னா 1 1 1 -3. ஓகே. A33 = மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு 3 3 என்னென்னா 1 1 1 2.
ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சர் போட்டுடலாமா? மைனஸ் ஆஃப் -1 -2. ஸோ இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ், இங்கே ஒரு மைனஸு, ஸோ ப்ளஸ்ஸு 3 வரும். இங்கே வந்து -3 -2 -5 வரும். தென் மைனஸ் ஆஃப் -3 -1, ஸோ -4 +4 வரும். கீழே போர்டு தெரியுதாப்பா? ஓகே. அதுக்கு அடுத்தது 2 -1, ஸோ 1. ஓகேவா? இப்போ வேல்யூ ஃபில் பண்ணிடலாமா? 3 -5 +4 1. ஓகேவா? இப்போ நான் வெறுமனே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன்? இன்னும் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கல. நான் ஜஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ அட்ஜாயிண்ட் ஏ எனக்கு என்னப்பா வரும்? 3 -4 -5 -1 1 +4 -5 3 1. ஓகேங்களா? இந்த ஆன்சர் எனக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம பசங்க வந்து இந்த ஆன்சர் உங்களுக்கும் வந்திருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் கேட்டது ஜஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏ தான் கேட்டிருந்தேன், அதனால் இது வரைக்கும் நீங்கள் போட்டிருப்பீங்க. பட் இங்கே வந்து ஃபைனலாக ஏ இன்வர்ஸ் வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம என்னப்பா பண்ணணும்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அந்த வேல்யூவை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மாடுலஸ் ஆஃப் ஏக்கு -11 போட்டுற வேண்டியதான். ஓகேங்களா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன? இந்த கொஷினுக்கான ஆன்சர் A inverse equal to 1 by -11. அட்ஜாயிண்டோட ஏவோட வேல்யூ 3 -4 -5 -1 1 4 -5 3 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஷின் இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ப்பா. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஓகேங்களா? இப்போது இதுக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி எவ்வளோ லென்த்தியாக போணுச்சு. ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கோஃபேக்டர் வேல்யூவும் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் எடுத்து அதுதான் எனக்கு அட்ஜாயிண்ட் ஏ. அதுக்கப்புறம் நீ இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் மெயின் விஷயம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எப்படி கேட்பாங்கன்னா இங்கேயே 0 வர மாதிரி, அங்கே 0ன்னு வந்துடுச்சு அப்படின்னா நீ என்ன போட்டுற வேண்டியதான்? ஆன்சர் 0ன்னு போட்டுற வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த இடத்த வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜாயின்குள்ளே கை வைங்க. ஓகே? இல்லைனா ரொம்ப சிம்பிளாக 2 3க்கான கோஃபேக்டர் வேல்யூ என்ன, 3 1க்கான கோஃபேக்டர் வேல்யூ என்ன அப்படின்னு கூட பர்டிகுலராக கேட்கலாம். அப்போ வந்து என்ன அப்படின்னா ப்ளஸ் மைனஸுங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ 3 1 அப்படின்னா இப்போ 3 2னா என்னது? 3 2னா 5, 5னா எனக்கு ஆட் நம்பர், அதனால் நான் மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மேட்ரிக்ஸில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா எப்படி வரும்? இது மெயின் விஷயமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்ஜாயிண்ட்டே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். டிட்டர்மினன்ட்டு அப்புறம் அட்ஜாயிண்ட்டு, அதை வச்சு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ போட்டாச்சு. நீங்கள் இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன், ப்ராக்டிஸ் ப்ராப்ளமு ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்கேன் பாரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிங்க, ஆனால் என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறேன்? அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் பி ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான், ஆனால் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இது நீங்கள் சொல்லலாம் மேம் இது தெரியாத மேம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது இது சாதாரண விஷயம் மேம். அப்படிலாம் கிடையாதுமா, நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வந்து என்னென்னா அப்போ இந்த சம்மை என்ன போடுவீங்க? கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வெரிஃபை பண்ணி கேட்பாங்கப்பா. ஓகேவா? ஈக்குவலாக இருக்கா, நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதை தான் இப்போ நீ வெரிஃபை பண்ண போகிற. ஸோ இந்த சம் எப்படி போடுறதுங்கிறத சொல்லிடுறேன். அது பெரிய சம்மு தான், எப்படி போடுறதுங்கிறத சொல்லிடுறேன். ஆனால் இதே இதுதான், நீ ஏ இன்வர்ஸ் கூட கண்டுபிடிக்க வேணாம். அட்ஜாயிண்ட் ஏ மட்டும், அதாவது அட்ஜாயிண்ட் மட்டும் கண்டுபிடிச்சி 2 ஆன்சரும் சேமாக வருதான்னு சொல்லணும். ஒன்றும் இல்லை, முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஏக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும், பிக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் ஈக்குவலுக்கு ரைட் சைடு உள்ள வேல்யூ. லெஃப்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்? முதல்ல ஏபியை கண்டுபிடிக்கணும். ஏவையும் பியையும் கண்டுபிடிச்சி அதுக்கு அட்ஜாயிண்ட் எடுத்திங்கன்னா இந்த வேல்யூவும் சேமாக இருந்தது அப்படின்னா வெரிஃபைடு, இல்லை அப்படின்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். ஓகேவா? இது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக வந்திருக்கா, வெரிஃபை ஆகிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போது ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கேட்ட கொஷினை தான் நம்ம இதில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த கொஷினை தான் உங்களுக்கு இப்போ சால்வ் பண்ண போகிறேன்.
அதுக்கு முன்னாடி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸை ஜஸ்ட்டு ரீகால் பண்ணி வச்சுக்கோ. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோ. மேக்ஸுங்கிறதுனால லென்த்தியாக தான்ப்பா போகும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம மெட்டீரியலும் டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஒன்லி சாஃப்ட் காப்பி தான் டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம். ஏஇக்கும் கொடுத்துட்ருக்குறோம், டிஆர்பிக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஒன்றும் இல்லை, உங்களோட இப்போ டிஆர்பி அப்படின்னா சிலபஸ் வைஸான மெட்டீரியல் கவர் பண்ணி உங்களுக்கு அது கூட 2 மார்க்ஸு ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி சாஃப்ட் காப்பியாக கொடுத்துட்ருக்குறேன். ஒவ்வொரு புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 600 பேஜஸ் கிட்ட வரும். ஓகேங்களா? பட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமும் டிஎஸ்பியும் ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேஜஸ் கிட்ட வரும். ஹார்ட் காப்பி ப்ரொவைட் பண்ணல, ஒன்லி சாஃப்ட் காப்பி தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து காஸ்ட்டு தான். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பிக்கு வந்து உங்களுக்கு 1500 வரும். டோட்டலாக வந்து 10 சப்ஜெக்ட்ஸ் வரும். டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கும் 10 சப்ஜெக்ட்ஸ் வரும். அதுக்கு உங்களுக்கு 1200 காஸ்ட்டு. ஓகேங்களா? இல்லை மேம் நான் ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டும் கம்பைன் பண்ணி 2000 வரும். டோட்டலாக 13 சப்ஜெக்ட்ஸ் மெட்டீரியல் வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சாம்பிள் காப்பி கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்துட்டு ஓகேவா இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கிட்டேருந்து கெட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மெட்டீரியல் சோர்ஸ்மா. ஸோ கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ அவங்களுக்கானது. ஓகே, அதுக்கடுத்தது கொஷின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் கொஷின் இங்கேயே நான் கொடுத்துட்றேன் பாரு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து வெதர் இட் இஸ் ஆர்த்தோகனல் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னென்னா cos theta sin theta minus sin theta cos theta. ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்குது இது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் இப்போ நேற்று எடுத்த கிளாஸில் இதை நான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நம்ம பசங்க பார்த்தோன்னே இது ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அதில் நான் இது பண்ணியிருக்க மாட்டேன், ப்ரூஃப் பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்து எக்ஸாம்பிளுக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? இப்போ நான் அதை தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி இது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால் முதல்ல என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நீ என்ன பண்ண அப்படின்னா ரிமைண்ட் பண்ணி யோசிச்சு பாருங்கள். ஆர்த்தோகனலுக்கு என்ன வரும்னு. மெயின் கண்டிஷன் ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன மேட்ரிக்ஸ் வரும்? ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரணும். வந்தது அப்படின்னா அது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தேன்னா நான் ஏங்கிறது நான் கொடுத்துட்டேன். கொஷின் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்து இது ஆர்த்தோகனலாக இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நான் ஏ போட்டேன். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? ஜஸ்ட்டு டிரான்ஸ்போஸ். ஏ இன்வர்ஸ் இல்லாமல் டிரான்ஸ்போஸ், தப்பாக சொல்கிறேன். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ ஜஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உல்ட்டாவாக எழுதணும். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ முதல்ல ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட கண்டிஷன் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ. என்ன பண்ணாலும் இதை அது கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதை இது கூட மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரணும். அப்போ உனக்கு என்ன தெரியணும்? ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு தெரியணும். நம்ம யூனிட்டி மேட்ரிக்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் ஐடென்டி மேட்ரிக்ஸு. ஒன்றும் இல்லை, டயகனல் எலமெண்ட் எனக்கு 1 இருக்கணும், 1 1ன்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறதுனா இதை இப்படி மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்னப்பா எனக்கு வரும்? இதை இது கூட மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கு அடுத்தது இதை இது கூட மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த ரோவை இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து இதை இங்கே மல்டிப்ளை பண்ணும். அப்போ எனக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ரோவை இது கூட மல்டிப்ளை பண்ணேன், இந்த ரோவை இது கூட மல்டிப்ளை பண்ணி வேலையை முடிச்சிட்டேன். அடுத்தது பாரு, மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இதையும் மல்டிப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எனக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? நான் எழுதியிருக்கிறது புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உன்னோட நோட்டில் போட்டு வெரிஃபை பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் உங்கள் இதில் நீங்கள் எப்படி போடுறீங்க? எல்லாம் ஆன்சர் ஒன்றா தான் வரும். இப்போ அப்படி போட்டிங்கன்னா இது என்னப்பா? நம்ம ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1,
இதில் நான் என்ன பண்ணிடுவேன், கேன்சல் பண்ணிடுவேன். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது, கேன்சல் பண்ணிடுவேன். சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, ஸோ கிராஸ் பண்ணிடுறேன். இதோட வேல்யூ எனக்கு 1. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருது, அவ்வளோதான்ப்பா. புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்க. இப்போ இந்த சம்மு வந்து நான் பார்க்காமே இது சம்முன்னு சொல்லிங்க நான் எழுதிட்டேன் நான். ஓகேங்களா? ஸோ நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க உனக்கு, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ இதை கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ, ப்ராக்டிஸ் பண்ணியிருந்த அப்படின்னா இதை 10 தடவை போடணுங்கிறது இல்லை. ஆனால் உனக்கு என்னது மெயினாக இந்த மைனஸ் எல்லாம் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இந்த ப்ரொசீஜரில் இருந்ததுன்னா இப்போது ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். நீ இதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவேன்னா இது ஆர்த்தோகனல்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுவேன். அதுவே பார்த்தேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்த்தோகனலுக்கு என்ன கண்டிஷன், அப்புறம் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்குன்னு சொல்லி என்ன மாதிரி இவ்வளோ லென்த்தியாக போட்டு என்ன மாதிரி இவ்வளோ டைம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ புரியுதா ஸ்மார்ட் ஒர்க்னா என்னங்கிறது புரியுதா? அப்போ சரி மேம் இந்த ஒரு ப்ராப்ளம் சரி நீங்கள் இப்போ பார்த்தோம் ஞாபகம் இருக்குது. நிறைய சப்ஜெக்ட் படிக்கும் போது அதுதான் ப்ராக்டிஸு. ஓகேவா? உன்னை நான் இங்கே மனப்பாடம் பண்ண சொல்லலைல்ல. ஸோ அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டேன்னா 3ஆவது தடவை ஆட்டோமேட்டிக்காக ஆர்த்தோகனல்லாம் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டாங்கிறது உன்னோட மைண்டுக்கு வந்துடும். அவன் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மைனஸை அங்கங்கே மாற்றி போட்டு கேட்பாங்க. சப்போஸ் இந்த மைனஸை தூக்கி இங்கே போட்டு கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணக்கூடாது, கண்ணை மூடிட்டு இது ஆர்த்தோகனல் இல்லைன்னு சொல்லிடணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ அதனால தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்போ உனக்கு இதெல்லாம் இந்த சால்வ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் ஸ்டெப்ஸ்லாம் குறையுதில்ல. ஸோ அப்போ நமக்கு டைம் சேவ் ஆகும்ல, அதனால் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான்ப்பா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ஆர்த்தோகனலாக இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு, எனக்கு ஐ வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இது என்ன அப்படின்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ என்னோட சைட்லேருந்து நான் செகண்ட் டாப்பிக்கை பக்காவாக உங்களுக்கு நான் முடிச்சிட்டேன். ப்ராப்ளம் கேட்டால் எப்படி போடணும், மேட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தான்ப்பா படிச்சுக்கணும். மேட்ரிக்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். நம்ம கிளாஸஸில் ஃபுல்லாகவே நம்ம 20 மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா மேட்ரிக்ஸு என்ன, மேட்ரிக்ஸு டைப் ஆஃப் மேட்ரிக்ஸு அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸு, அப்புறம் ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஓகேவா? எனக்கு இங்கே ஒரு 2வது ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். இந்த 2வது ப்ராப்ளம் கீழே பாருங்களேன்ப்பா. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஏ வேல்யூ கொடுத்துட்டு கொஷின் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. நான் சொல்கிறேன் பாரு. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல்ல இது ஆர்த்தோகனலாக இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? மெயினாக நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இது போட்டு ஆன்சர் சொல்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா ஆர்த்தோகனலாக இல்லையாங்கிறத முதல்ல வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிவிட்டு எனக்கு ஏ இன்வர்ஸ்க்கான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸஸ் ஒழுங்காக நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இது எப்படி போடணுங்கிறது ஃபஸ்ட்டு நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்னென்னா நான் உங்களுக்கு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஏன்னா ஏ இன்வர்ஸ்னு என்ன பண்ணக்கூடாது, டேரெக்டாக 1 ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்னது, 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ, அந்த ஃபார்முலா போட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்க, ட்விஸ்ட்டு என்னென்னா ஆர்த்தோகனலாக இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது ஆர்த்தோகனல்னால் என்னங்கிறதுக்கு நான் உனக்கு என்ன சொன்னேன், ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால் ஏயையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு ஐ வருங்கிறது அது ஆர்த்தோகனல். ஆனால் ஆர்த்தோகனல் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கண்டிஷனும் உனக்கு நான் நேற்று கிளாஸ் எடுத்திருப்பேன். என்ன கண்டிஷன், ஆர்த்தோகனலை பொறுத்த வரைக்கும் ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் என்னவா இருக்கும்னு சொல்லியிருப்பேன், சேமாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா உனக்கு என்ன அப்படின்னா முதல்ல ஆர்த்தோகனலாக இருக்கான்னு கண்டுபிடி. ஆர்த்தோகனலாக இருக்குது அப்படின்னா அப்போ ஏ இன்வர்ஸ் வேல்யூ சேம் அதே தான் வரும். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அதாவது பொதுவாக இன்வர்ஸ் வேறு டிரான்ஸ்போஸ் வேறு, ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே உனக்கு சொல்லியிருப்பேன். பட் இது ஆர்த்தோகனலை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னா உனக்கு சேமாக வரும். அப்படின்னா என்னென்னா இது ஆர்த்தோகனலாக இருக்குது அப்படின்னா அப்போ ஏ இன்வர்ஸ் சேம் இதே வேல்யூ தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது நீ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸை டீட்டெயிலாக படிச்சிருந்தானா தான் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் சொல்யூஷன் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.